தலைவர் படம் பல வருஷம் கழிச்சு தலைவர் படம் பார்த்த ஒரு ஃபீல் இருக்குது. ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. தலைவர் ஃபேன்ஸுக்கும் சரி, எனக்கு தெரிஞ்சு எல்லா ஆடியன்ஸுக்குமே படம் ரொம்ப பிடிச்சிரும். ஓகே தான். என்ன ப்ரோ ஓகே தானா படம்? அந்த அளவுக்கு எப்படி இருந்துச்சு? இல்லை வேறு மாதிரி எதிர்பார்த்தோம். நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்களா? ஆக்ஷன் சீன்ஸ்லாம் செம்மையாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். ஓகே ஓகே. மற்றபடி ரொம்ப ஸ்லோ படம். மற்றபடி படம் ஓகே. ரஜினி சூப்பர். என்ன தலைவரை பிரிச்சுட்டாருங்க. இன்டர்வல் சீன்லாம் தெருக்கி விட்டுருக்காரு. அதாவது வசனம் பெருசாக பேசுகிறதோ இல்லை அடிக்க தள்ளி அப்படிலாம் இல்லை, கண்ணிலே மிரட்டிருக்காரு. இன்டர்வல் அப்படி இருக்குது. அப்புறம் கிளைமேக்ஸில் ஒரு மேஜிக் பண்ணியிருக்காங்க. பிரிச்சிருக்காருங்க. சான்சல் பிரிச்சிருக்காரு. படம் தரமாக இருக்கு. கிளைமேக்ஸ் வேறு லெவலில் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு ஓகேவாக போச்சு. செகண்ட் ஹாஃபில் ஒரு சூடு பிடிச்சிட்டு ட்ராவல் பண்ணி தலைவர் உள்ளே வச்சு செதுக்கியிருக்காப்புல. சீன் பை சீன் செதுக்கியிருக்காப்புல. காமெடி மொமெண்ட்ஸ் இருக்குது, ஃபன் இருக்குது, என்ஜாய்மெண்ட் இருக்குது. எங்களுக்கு தேவை தேட்டர் மெட்டீரியல் கூஸ் பம்ப் இருக்குது. இன்டர்வலும் சரி, கிளைமேக்ஸுக்கு முன்னாடி இருக்கலாம் தேட்டர் மெட்டீரியல் சும்மா அள்ளு நல்லது தேட்டரு. தலைவர் எங்களுக்கு இதுக்கு மேலே எங்களுக்கு வேறு படம் தேவையில்ல. எக்ஸ்ட்ரீம்லி சாட்டிஸ்ஃபைடு. நீ அடுத்த படத்துக்கு வெயிட்டிங்க பார்ப்போம். தேங்க்யூ. தரமான தலைவர் சம்பளம். தலைவர் வெறியர்களுக்கு இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, திருப்பதி போயிட்டு வந்து ஒரு தரிசனம் மாதிரி தான். ஒரு ப்ராம்ப்ட், ஒரு ப்ரொஃபஷனல் ஆக்டர் எப்படி எடுத்துருக்காரோ அந்த தலைவர் பழைய அந்த 48 வருஷத்தோட ஸ்டைல்ஸ் ஆகட்டும் இதாகட்டும் சரி, வாய்ப்பே இல்லைங்க. சூப்பராக பண்ணியிருக்கார் தலைவர். செமையாக இருந்துச்சுண்ணா படம். தலைவர் படம் மாசாக இருந்தது. ஃபுல்லாக என்ன விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்தது? தலைவர் ஃபுல்லாகவே ஸ்டார்டிங்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் செமையாக இருந்தார், மாசாக இருந்தார். இல்லை போர்லாம் இல்லை, லேக் எதுவுமே இல்லை, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. சஸ்பென்ஸ் ஏதாவது இருக்கா? இருக்குது. படம் பாருங்க. ஓவரால் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் பண்ணிருக்காங்க. ஆமாண்ணா, எக்ஸ்பெக்டேஷன் மீறிட்டான் ஆக்சுவலாக. ஸோ வாஸ் நைஸ். அடுத்த பாஷா தான் எதிர்பார்த்தா பார்க்க முடியாது. பாக்ஸா 2 தான் ரொம்ப நல்லா இருக்குண்ணா. ஆக்ஷன், சென்டிமெண்ட்டு, காமெடி எல்லாமே நல்லா இருக்குது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல ரஜினி படம் பார்த்துருக்கு. திருப்தி. ஹாப்பி, செம்ம ஹாப்பி. படம் மாசாக இருக்குங்க. சூப்பராக இருக்குது. தலைவர் ஃபுல் அண்ட் ஃபுல் தலைவர் மட்டும்தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வேறு லெவலாக இருக்குது. செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருக்குது. நிறைய ட்விஸ்ட். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் சீட்லேயே உட்கார முடியாது. ஃபுல் மாஸ் தான். செகண்ட் ஹாஃப் ஃபேமிலி சென்டிமெண்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. பிஜிஎம் மிரட்டி விட்ருக்காரு அனிருத். ஓகேங்களா? ரெண்டாவது இந்த ஒரு ஃப்ளாஷ்பேக் சீனில் வந்துட்டு ரஜினி வந்துட்டு நல்லா ஒரு பழைய கெட்டப்பில் வந்திருப்பார். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஆக்சுவலாக. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் பார்க்கலாம். தரமான படம். ஃபேமிலியாகவும் பார்க்கலாம், எப்படி ஃபேன் பேஸாகவும் பார்க்கலாம். கண்டிப்பாக இன்னொரு தடவை வருவேன் நான். சம்பவங்க லெவலில் இருக்குது பாருங்க. தலைவர் மாஸ் சூப்பர் ஸ்டார் தான். செகண்ட் ஹாஃப்ல இருந்து எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக அந்த ஃபேமிலி சென்டிமெண்ட்டாக அந்த மாதிரி இருந்தது. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஆக்ஷன், தரமான ஆக்ஷன். தலைவர் சம்பவம் தலைவர் வேறு லெவல் சம்பவம். படம் சூப்பராக இருக்கு ப்ரோ. வேற லெவல். என்ன விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கு? தலைவர் அப்படியே வேற லெவலில் தீயாக இருக்கார். செகண்ட் ஹாஃப்ல இருந்து அப்படி இருக்கு. நல்லா இருக்குது ப்ரோ. எந்த இதுவும் சொல்ல முடியாது. சூப்பராக இருக்குது படம். போர் அடிக்காம போர் அடிக்கவே அடிக்காது. ஃபைனல் டச் ஏதாவது சஸ்பென்ஸ் வச்சிருக்காங்களா? சஸ்பென்ஸ் இருக்குது ப்ரோ, சொல்லக்கூடாது.